தப்பி இறங்கி வந்தே மூக்காந்தண்டே அத்தை ஒரு பழுதப்பு குரமான் கல்லை ஒரு மன்னர் காணி நீங்களே மனை தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் மனை தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் ஐயா மச்சான் மன்னார் உங்க அப்பா என்ன சொன்னாரு அடிவட்ட போட்டு காரி வளது உண்ட காரி கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள புளிப்பா புளியங்க இவ போட வகட்டு நகல்லரிக்கா புளிப்பா புளியங்க போட வகட்டு நகல்லரிக்கா யார் இந்த பெருமகள் தங்கச்சி மச்சான் என்னங்கய்யா தங்கையே வாழ்க பெருமகளே அடுத்ததாக ஏன் தங்கச்சி மச்சான் கொடுங்க இந்த பாருங்க மச்சான் இவ்வளவு நேரம் ஆடுனீங்க இல்ல நாங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம் எங்க பக்கமே எடுத்துக்காக இந்த ஸ்பெஷல் ஆட்டம் தாங்கதுல என்ன ஆமாங்க இத மட்டும் ஒவ்வொரு ஆள் ஆடுங்க நீங்க முதல்ல ஆடி காமிங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஆடுங்க சரி சரி இது மாதிரி ஆடணுமாக்க அப்பதே அவரை ஃபீட் பண்ண முடியும் மச்சான் இருங்க எனக்கு ஆய் வருது போயிட்டு வரேன் எப்படி ராஜாவுக்கார ஆடினார் அவர் மூத்தர் அதே மாதிரி நீ கொண்ட நல்ல குழங்கு தாடி கொண்ட போவ மாடு தாடி பஜக் 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 என்னடா பிரேதம் அவர் ஆடுற மாதிரி ஆடணும் நான் பெத்த மயே என்ன மாதிரி ஆடுறேன் ஆமப்பே விடாதடா ஐயோ போய்டா
டேய் இது வந்து நீ வாமா நீ வா. அது அந்த பிள்ளை ஆட சொல்லுங்க போய். அடி வட்டப்பட்ட காரி மாலாது கொண்டக்காரி சும்மா கலு. மாமா இப்ப தாண்டா இந்த புள்ள ராசவாட்டுக்கு பிறந்த உள்ள. ஆத்தடி ராசவாட்டுக்கு வந்தோம் இல்லையா? ஆளு சரி மச்சான், தங்கச்சி கூப்பிடவா? ஆயிட்டு வாப்ல. தங்கச்சி வாடா, வேமா வாடா. என் மனசுல உள்ள பாரம்லாம் வாடா, செம்மண்ணஞ்சி ஜல்லிக்கட்டுக்கு டோக்கன் வாங்க போகணுமாடா. வாடா வேமா. ஏன்டா சாணியில போறியா? டோக்கன் வாங்க போகணுமா? குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறுகுறுத்த பண்டிரண்டு பறக்குதடி முன்னாலே தந்தான தானா ஒரு தன தந்தினா தான தானா ஒரு தன தந்தினா குருதியிலே பூ மலர்ந்து முள்ளங்குதடி தன்னாலே. வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே, அங்கு விழுந்து வந்த சங்கு நாதம் உலகுதடி மலையிலே. வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே அங்கு விழுந்து வந்த சங்கு நாதம் உலகுதடி மலையிலே. பால் மணக்குது பழம் மணக்குது பறவை வாழும் கூட்டிலே தேடி இருக்குது திணை இருக்குது. வேடுவரின் உணத்திலே பால் மணக்குது பழம் மணக்குது பறவை வாழும் கூட்டிலே தேடி இருக்குது திணை இருக்குது. வேடுவரின் உணத்திலே குறிஞ்சியிலே பூ மலர்ந்து முள்ளங்குதடி மயில் இருக்குது குயில் இருக்குது வள்ளிமலை நிலத்திலே அங்கு வேல் இருக்குது வில் இருக்குது வந்தியரு முகத்திலே. மயில் இருக்குது குயில் இருக்குது வள்ளிமலை நிலத்திலே அங்கு வேல் இருக்குது வில் இருக்குது வந்தியரு முகத்திலே. முத்து மாலை பவள மாலை மின்னுதடி கழுத்திலே மூன்று கால ஒழுங்கதடி வேதவத்தில கொளுத்து. முத்து மாலை பவள மாலை மின்னுதடி கழுத்திலே மூன்று கால ஒழுங்கதொடு குறிஞ்சியிலே மடந்து குலுங்குதடி தன்னாலே அப்படி போடுங்க திருமணம். செல்லங்களா அண்ணா தங்கச்சி, எது கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டனா நம்ம இடத்துக்கு நம்ம இனத்தை சார்ந்தவர் வந்துள்ளாரா? எதுக்கு வந்தா? மானை தேடி வந்தாரா? மானெல்லாம் வரலைன்னு சொல்லுங்க. அவர் உள்ளதா இருக்குன்றாரா? ஆ? ம், நீங்க தடுத்து நிறுத்த வேண்டியதானே? நிறுத்தினேன். அவர் இருந்துட்டாலும் இந்த இடத்துல வந்து எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் வரவேற்பு கொடுக்கணும். ஆமாடா. இனத்தவரும் சொல்றீங்க, வரவேற்பு கொடுத்தீங்களா குடிக்கல? நம்ம குல பண்பு படி ஆடி பாடி வரப்பெல்லாம் கொடுத்தாச்சுடா. குடிக்காதா? ஆமாடா. ஆ? நீ கொடுத்திருந்தால் இடத்துக்கு தலைவி நான் வரவேற்பு கொடுக்கவா? ஆமாடா தங்கச்சி. வருக வருக வணக்கத்துக்குரிய வேடுவர். தங்கச்சி வந்தகார தண்டனும் தோழியும் மிக அற்புதமா எடுத்து உரைத்தாலும் தாங்கள் கூறின நான் அதை கேட்கணும். அதனால எதற்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். வண்ணத்தமிழகத்தின் வளமை நடுவாமல் வந்தாரை வரவேற்கும் பழமையும் தவறாமல் எண்ணத்தில் கபடமில்லாமல் இன்னார் என்று தெரியாத எனக்கு பொன்னாரம் போல் புகழாரம் சூடிய தலைவியை வருகை என்று தங்களை வரவேற்றுவதில் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். மறுமலையில் அழகான ஒரு மான் கூட்டம் கட்டழகு பெட்டை மானை கண்டேன். சென்றேன் பிடிப்பதற்காக மானோட வந்ததுனால இடத்துக்கு தலைவின்ற முறையில் அனுமதி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டு கிளம்புங்க. இந்நாடகத்துக்கு பொன்னானை வாய்ப்பினை வழங்கிய பாசத்துக்கு மேலான அன்பு கிராமத்தின் அவர்களுக்கும் விழாவை நடத்தக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இணை சார்பிலும் என்னை சார்ந்த தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தை சார்பிலும் என்னை வளர்த்தாளாக்கி விட்ட என் அன்பு ஆசான் நல்லூரை சேர்ந்த விவி முத்துவேல் அவர்கள் சார்பிலும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள் வளர்த்து கொண்டு நாடு நல்லா இருந்துச்சாத்தா. அப்புறம் நான் கேட்காமல கை தட்டீங்க போதும் தா. பேசின காசுக்கு மேலே சேர்த்து கொடுத்து விடுங்க தாய். சரித்தா, எல்லாத்துக்கும் வரேன், போயிட்டு வரேன். அப்பல மாமா கிளம்பிட்டீங்களா? ஆமாம், போய் ரெடி பண்ணி வைங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க. ஆயாலோ ஆயாலோ ஆயாலங்கடி ஆயாலோ என்னடா பாட்டு இது? டியாலோ டியாலோ டியாலங்கடி டியாலோ ஏடியாலோ
அடியாளோ ரெண்டு நல்லா ஆடுறீங்க. சரிங்க ஆமா யாரு நல்லா ஆடுறீங்க தெரியல. சரிங்க முதல்ல நீ ஆடு. முத அடியாளோ அடியாளோ அடியாளங்கள் அடியாளோ பாஸ் ஓகே. ஆடியா டேய், என்னடா அப்படியே எப்படி ஆடுச்சு? என்னடா அதே மாதிரி ஆடுறா. ஆடுறா, அப்ப பாரு. பக்கமால ஆடாட நொறுக்கி விட்டீங்க ஐயா, அப்பா. சரியான வாசிப்பு ஐயா. உங்களுக்கு ஆடி 62 தேதி இருக்கா ஐயா? நீங்க 72 busy. ஒரே பிஸி. நல்லா நல்லா பண்றீங்களே ஏண்டா, போறா அதுக்குள்ள போயிருச்சுடா எத்தனை பேரை லூஸ் ஆக்கியிருப்பேன். ஏப்பா மாமா நான் போயிட்டு வரவா? என்னுடைய மான் எப்படி மான் அப்படின்றத எடுத்து சொல்லும் பொழுது எண்ணங்களில் இருந்தாலும் கூட விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு விசித்திரமான இந்த மான் அப்படின்றதுனால அழகிய மான் ஒன்று நின்றது அங்கு, அதை நானும் பார்த்ததால் துரத்தினேன் இன்று. புகுந்தது வனத்திலே மறைந்தது இங்கு, கைப்பிடிக்கவே துடிக்குது மறைப்பதேன் வள்ளி பொண்ணு. குட்டி 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 இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா அனுக்கிறேன். ஆமா இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா அனுக்கிறேன். இருந்தா பிடிக்கிறேன் மா சம்மதிச்சா அனுக்கிறேன். இந்த மான அழைச்சுக்கிட்டி வெள்ளி மலை கிளம்புறேன். இருந்தா 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 பிடிக்கிறேன் சம்மதிச்சா அனுக்கிறேன். மாடு இருக்குது என்ன பார்த்து சிரிக்குது. ஆமா மானு இருக்குது என்ன பார்த்து சிரிக்குது. மானு இருக்குது என்ன பார்த்து பார்த்து சிரிக்குது. கை பிடிக்க சொல்லி கை பிடிக்க சொல்லி கை பிடிக்க சொல்லி ரகசியமா கண்டாட காட்டுது. இருந்தா 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 பிடிக்கிறேன் இல்லைன்னா அனுக்கிறேன். காட்டுல வளர்ந்தது இது தழதழன்னு இருக்குது. அம்மா ஏ அம்மா ஏ அம்மா காட்டுல வளர்ந்தது இது பழபழன்னு இருக்குது. கை பிடிக்க சொல்லி கை பிடிக்க சொல்லி கை பிடிக்க சொல்லி ரகசியமா கண்டாட காட்டுது. இருந்தா 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 பிடிக்கிறேன் இல்லைன்னா அனுக்கிறேன். வம்பு நீ பண்ணாதே வந்ததை மறைக்காதே. வம்பு நீ பண்ணாதே வந்ததை மறைக்காதே. கண்டபடி கதைகள் பேசி திருப்பி அனுப்ப எண்ணாதே. கண்டபடி கண்டபடி கதைகள் பேசி திருப்பி அனுப்ப எண்ணாதே. இருந்தா 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 பிடிக்கிறேன் சம்மதிச்சா அழைக்கிறேன். இருக்கிற மான் அழகான மான் அற்புதமான மான் உள்ளத்தை கவர்ந்த உன்னதமான அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அழகு மான். அந்த மான்குட்டியை பிடிக்கணுங்க. இடத்துக்கு தலைமை நம்மளே அனுமதி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அப்படிப்பட்ட அருமையான மாடு அற்புதமான மாடு தாங்கள் தேடி வந்த அந்த அற்புதமான மாடு எங்க திணைப்படத்துல வரல. இங்க பாருங்க, அதனால வந்திருக்கு. பேசாம போயிட்டு வேண்டியதா பிரச்சனை வராது. வந்திருக்குங்க. வரலைங்க. இங்க தான் நிக்குதுங்க. இங்க இல்லங்க. இங்க நிக்குது. இல்ல என்னாலதான் இருக்குங்க. சொல்லிட்டு இருக்கேன். இருக்குது எப்படி சொல்லுவீங்க? பார்த்து தான் சொல்றேன். காவல் காக்குறது நானு. சரி. அப்ப இடம் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு. எனக்கு தானே சொந்தம். வீட்டுக்கு இடம் வந்து யாருக்கு சொந்தமோ எந்தெந்த பொருள் எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு தெரியும்ல. சும்மா மாடு வந்துச்சுலாம் பேசிட்டு இருக்க கூடாது. அதனாலதான் உங்களுடைய இடத்துக்குள்ள என்னுடைய மான்குட்டி வந்ததுனால வாங்க கொடுங்க எங்க தாங்க இடத்துல உங்க மாடு வராதனால மாடு இல்லங்க போயிட்டு வாங்க வேடு வரையும் சொல்லி தன்மையா பேசிட்டு எங்க வந்த மான வரலைன்னுவீங்களா? வராத ஒரு மானம்
வரலைன்னு சொல்லி அவசியம் இல்ல. அட வராத மனம் ஒரு தேடி வரணும் அவசியம் எனக்கு இல்லைங்க. நம்ம இருக்கிற மனம் இல்லைன்னு சொல்ற அவசியம் எனக்கு இருக்கா? அப்ப இருக்கிற மனம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இருக்குல? இல்ல இருக்குங்க. இல்லங்க உங்களுக்கு இருக்கா? இங்க பாரு, ஆமாங்க உண்மை அதுதான். எனக்கு இருக்குன்னு ரொம்ப பேர் யாரும் ஒத்துக்கிறதே கிடையாது. ஆனா நீங்க ஒத்துக்கிற மனசு அதுதாங்க. கிறுக்கு என்றால் ஆர்வம். ஆர்வம் அதிகமா இருந்தா தான் அந்த மான்குட்டியை பிடிக்க முடியும். பொங்கி நாட்டு சீமையிலே நானும் பொங்கி வந்த கண்ணியம்மா. சரி சரி தம்பி வரலையா? நான் பார்க்கல. வரட்டும். இங்க பாருங்களேன், பார்க்காம பாடிட்டு அதனால என்ன ஒரு பிரச்சனை இல்லை. இல்ல வாகனத்தை கேட்டு முடிச்சிருங்க அப்படின்னு என்னத்துக்கு நம்ம போய் கத்திட்டு இருப்பானே. இங்க வாங்க விடுவரே. இல்ல உள்ள ஒருத்தர் வந்து அப்படி சொன்னாரு. வெள்ளிமலையில இருந்து வேல்விளைக்கு வந்திருக்கீங்க மானத்தேடி. எத்தனையோ இடைப்பட்ட தூரத்துல மானையெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் விட்டுவிட்டு இங்க வந்திருக்கீங்க. கையில என்ன வச்சிருக்கீங்க? கணைனா அதுக்கு பெயர் என்ன? தன்மை சிலிமுகம்ங்க. சிலிமுகத்தின் தன்மை காந்த சக்தி கவர்ந்து இழுக்கக்கூடியது இருக்குல்ல. மானை பார்க்கும்போது காந்த சக்தியுடைய இந்த அம்பு வச்சிருந்தீங்கல, வச்சிருந்தா அப்ப பாந்த காட்டு இருந்தே மாடு பக்கத்துல வந்து இருக்கு. பிடிச்சிட்டு போய் நேரம் வீட்டு போய் சேர்ந்திருக்கலாம். எங்க இத காமிச்சு நீட்டி பிடிச்சிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? அந்த மான் மயங்கி போய் அப்படியே வந்திருக்காதா? மயக்கலாமா? ஏன் இப்ப மயங்க கூடாதா? மயக்க விட கூடாதுங்க. மயங்க கூடாது. அப்ப வந்து என்ன எப்படி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? கைபிடிக்கணும்ங்க. கைபிடிக்கும் பொழுது இந்த மான்குட்டி நினைக்கும் காலமெல்லாம் ஆகா இந்த பிடிக்காக தானே எவ்வளவு நாளா ஆட தெரியாத தெரு கோணலா இருக்கு. எங்கேயே மானை விட்டு நான் கைப்பிடியானா எப்படி பிடிக்க முடியும்? மான் வேகம் மனவேகம் அப்படின்னு இருக்காங்க. மான் வேகம் மனவேகம் என்றாலும் என்னுடைய மனவேகம் இந்த மான்குட்டியை தொட்டதுனால மான் வந்து மனசை மிஞ்சி ஓடுமா? அப்படிப்பட்ட மானை நீங்க விரட்டி பிடிக்க முடியுமா? இல்ல துரத்தி தான் வந்து பிடிச்சிட முடியுமா? இங்க பாருங்களேன், மனம் கொண்டது மாளிகை, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை அப்படின்னு இருக்காங்க. ஒன்றே செய் அதுவும் இன்றே செய், அதுவும் இன்றே செய் இருக்காங்க. ஆமா, நன்றே செய் இன்றே செய்கின்றாலும் கூட அதாவது செய்யல அடி செத்து மடின்னு இருக்காங்க. முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்தனம். அப்படி முட்டாள்தனம் இருக்கலாமா? முயற்சி திருவினையாக்கும், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அதனால முயலும் ஆமையவையில் முயலாமை ஒரு நாள் வெல்லாது. என்னைக்குமே முயற்சி இருந்தா தான் வந்து வெற்றி என்பது கிடைக்கும். முயற்சியே இல்லைன்னா வந்து என்னைக்குமே வந்து வெற்றி என்பது கிடைக்கும். அதனால தான் முதல்ல முயற்சி, அதன் பிறகு பயிற்சி, பயிற்சிக்கு பிறகுதான் கிடைப்பதுதான் வெற்றி. பாத்தீங்களா? அப்ப மூணையும் கடந்தது என்ன கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஒவ்வொன்றும் மூன்று: அன்புக்கு மூன்று, அறிவுக்கு மூன்று, பண்புக்கு மூன்று, பாசத்திற்கு மூன்று, அறிவுக்கு மூன்று, வெற்றிக்கு மூன்று. அப்புறம் அதனால இந்த இடத்துல மான்குட்டி இப்படித்தான் போனாரு. வெள்ளம் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போயிருக்கிறாரு. சரி, காட்டுக்கு போனா அப்படி துரத்தி ரொம்ப தூரம் போறாரு. ஒரு பொருளும் காணல. சீல ஒரு பெரிய மிருகத்தை பார்த்துட்டாரு. பெரிய மிருகம். ஆமா. அப்ப மிருகத்திலே உருவத்திலும் சரி, அது பெருசுனா எதை சொல்லுவான்? யானை. அத பார்த்துட்டாரு. நான் ஏன் வேலை சொல்லுவேனா நானு? அதனால உங்களை சொல்லு. அப்ப அந்த யானையை பார்த்தவொன்னா கையில வச்சிருக்கிறாரு வில்லு, அம்பு எடுத்துட்டு ஒரே பானத்தை தொடுக்கிறாரு. சரி, போட்டா வந்து யானை மேல பட்டுருச்சு. அப்படியே யானை மயங்கி அப்படியே கீழே விழுந்து செத்து போச்சு. முருகா முருகா. அப்ப என்னவனுக்கு சந்தோஷம், ஒரே அம்பால இவ்வளவு பெரிய பெரிய மிருகத்தையே சாதிச்சிட்டோமே அப்படின்னு சந்தோஷமா வேகமா கிட்ட போய் பார்க்கலாம் சொல்லி என்ன செய்யறான், அந்த யானையை பார்த்துக்கிட்டே போனவன் கீழே கவனிக்கல. ரொம்ப பேர் அப்படித்தே அதை மட்டும் பாப்பா, கீழே என்ன நடக்குதுன்னு கவனிக்க, சுத்தமுத்து என்ன நடக்குன்னே தெரியல. அவங்க என்ன வேலையை பாக்குறோம் அதை மட்டும் வந்து மூடத்தனமா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னென்ன நடக்கணும்னு எல்லாத்தையும் கண்ணு விழிச்சு பார்க்கணும்ல. அப்ப என்ன செய்யறான், வேகமா ஓடி போனவன் கீழே பார்க்காம போனதுனால கீழே ஒரு பாம்பு கிடந்திருக்கு. பாம்புலயே மிதிச்சுட்டான். அப்படியே பாம்பு கடிச்சிருச்சுங்க. வேடுவனை கடிச்சிருச்சு, கொத்திருச்சு. என்ன பண்றது, பாம்பு கொத்தினா என்ன பொழைக்க வரேன், காட்டுல என்ன தெரியும், மூலிகை கூட உனக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யற, ஐயோ பாம்பு கடிச்சிருச்சே அப்படின்னு சொல்லி இப்படி தள்ளாடி கீழே விழுகும்போது அந்த கையில வச்சிருந்த வில்லு அம்பு நாளில் அது என்ன செய்யறேன், அப்படியே ஊண்டின வானைக்கு விழுந்துட்டேன். விழுந்து செத்து போயிட்டேன். அந்த ஊண்டின வேகத்துல பாம்பு மேல அந்த அம்பு பட்டு பாம்பு செத்து போச்சு. யானை செத்து போய் கிடக்கு, மனுஷன் வேடுவன் செத்து போய் கிடக்கா, பாம்பு செத்து போச்சு. அப்ப மூணு செத்து போச்சு. அந்த காட்டுல என்ன வாழும், மிருகங்கள்லாம் வாழும்ல. அதுல ஒரு நரி வந்திருக்கு. அங்கே ஒரு நரி இதெல்லாம் பார்க்க
அத பார்க்க வந்துச்சு. அது யதார்த்தமா காட்டுல வேட்டையாடவும் நம்மளுக்கு இன்னைக்கு பசிக்குதே, ஏதாவது உணவு கிடைக்குமான்னு வந்திருக்கு. சரி. வந்து பார்த்தா பெரிய மிருகம் யானை செத்து போய் கிடக்கும். ரொம்ப சந்தோஷம் தாங்கல. ஆத்தாடி இருந்து சாப்பிட்டாலும் இதை மாசத்து கணக்குல வந்து சாப்பிடலாம். ஏன்னா உருவத்துல பெருசுல வருஷ கணக்குல சாப்பிடலாம். அப்படி வருஷ கணக்குல சாப்பிட்டா அது நாரி போயிடும். அது என்ன காஞ்சில போயிடும். அது என்னது மாச கணக்குல சாப்பிடலாம். நம்மளுக்கு பெரிய சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி என்ன செய்யுது, பக்கத்துல உருவத்துல பெருசா இருந்தா அது மட்டும் தெரியுது. கிட்ட போனா பக்கத்துல ஒரு வேடுவன் செத்து கிடக்குறான்ல, ஆஹா இவனை சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு தின்னறலாம். சரி. அப்ப வேடுவனை ஒரு வாரத்துக்கு சாப்பிடலாம் அப்படி நினைச்சிட்டு, அப்ப அது வந்து பெரிய உணவு கிடைச்சிருக்கு, இது கொஞ்சம் உணவு. அப்ப கிட்ட போயிருக்க பாம்பு செத்து போய் கிடத்திருக்கு. அப்ப இன்னைக்கு இதை சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு உணவாகும் அப்படி நினைச்சுக்கிட்டு ஒண்ணு பாம்பை சாப்பிட்டு இருக்கணும், இல்லாட்டி மனுஷனை சாப்பிட்டு இருக்கணும், இல்லாட்டி யானையாவது கடிச்சு தின்று இருக்கணும். அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த அம்பை வந்து பாம்பு குத்தன மாணிக்கு இறந்து போனேன். அந்த அது என்ன நாணல் கயிறை வந்து இழுத்து வந்து கட்டின மாணிக்கு இருக்கு, பாம்பு இறந்து கிடக்கு. இந்த கூறுகட்ட நரி என்ன பண்ணிருக்கு, நரி என்ன பண்ணுச்சா, அதனையே விட்டுவிட்டு அந்த நாணல் கயிறை போய் வாய் வச்சு கடிச்சிருக்கு. கடிச்சது என்ன ஆகு, நாணல் அருந்து வந்து கழுத்தை அறுத்துக்கிட்டே போயிருச்சான். எது நரிய பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய 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 இந்த உலகத்துல சாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு யானையை போன்று. அது மட்டும் இல்லாம மனிதர்களை போல சாதிக்கக்கூடிய கொஞ்சம் விஷயமாக இருக்குது. ஒரு நாளைக்கு வாழக்கூடிய விஷயங்களும் இருக்கு. எல்லாத்தையும் விட்டுப்பட்டு அற்பத்தனமா போய் அந்த வில்லம்புல போய் வாய் வச்சு பாத்தியலா, செத்து போச்சுல. இது மாதிரி தான் மனுஷனுடைய வாழ்க்கையும் நிறைய அந்த உலகத்துல அடையக்கூடிய இலக்குகள் நிறைய இருக்கு, மலை போன்று. அதையெல்லாம் விட்டு அல்பத்தனமா ஏதோதோ ஆசைப்பட்டு ரொம்ப பேர் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போறாங்க. மனிதனுடைய நீங்க அந்த மாதிரி காட்டுல ஏதோ ஒரு பூனையை பார்த்துட்டு மானை பாத்தின்னு சொல்லி இப்படி எல்லாம் ஆசை வைக்கலாமா? பேராசை பெரு நஷ்டம். அந்த மாதிரி பேசாம போய் வருங்க. நான் வந்து நம்ம இனத்தவரே அப்படின்றனால தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொங்கு நாட்டு சீமையிலே நாடும் பொங்கி வந்த கண்ணியம்மா, கொங்கு நாட்டு சீமையிலே நாடும் பொங்கி வந்த வள்ளியம்மா, டெல்லி பல வேடனையாகி செய்து பார்க்க வந்தாரையாகின்ற பள்ளி எண்ணை கண்டவுடன் மோகம் பாடி பதங்கி போனாரையாகின்ற பள்ளி எண்ணை கண்டவுடன் வரு வாடி வதங்கி போனாரையா. தெம்பிருக்கு தெளிவிருக்கு மிக திறமை கொண்ட பழம்பிருக்கு எனக்கு. அப்படி தெம்பிருக்கு தெளிவிருக்கு மிக திறமை கொண்ட மனமிருக்கு இந்த தங்க மகனாய சும்படி நீங்க தடப்புரண்டு போகலாமா? இந்த தங்க மகனா இயேசும்படி நீங்க பெரம்புரண்டு போகலாமா? வெட்டியா காலம் போக்கி விதவிதமா பைய சொல்லி வெட்டியா காலம் போக்கி விதவிதமா மாலை பார்க்கணும் அப்படின்னு நேரமாச்சு, மானை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்திருக்கு. மானுக்கு அடையாளத்தை சொல்லு. மானுடைய அங்கலட்ச அடையாளம் சுருக்கமா நானு எப்படின்னா, ஆமா காயாத கானகத்தே நின்றுள்ளாமும், காயாத கானகத்தே நின்றுள்ளாமும், காயாத கானகத்தே நின்றுள்ளாவுனற்காரிகையே மேயாதமான் மேயாதமான் மேவாதமான் மேயாதமான் மேவும் காதகமடைந்தனர் சந்தனமும் புடுகும் கமலும் கலவங்கள் அணிந்து சுணுங்கப்பட்ட யாதமான் மேவும் காணடைந்து நரிசந்தனமும் புணுகும் கமலும் கலவங்கள் அணிந்து சுணங்க பறந்த புல் மேயாதமான், காணக்குறவர் கண்மணிகள் வளர் காணக்குயிலின் நிகழ்வுடைய புல்மே யாதமான், காணக்குறவர் கண்மணி எனவள காண குயிலி நிகர் குடகல புல் மேயாதமான், தேனும் பாகும் திணிமாதும் தின்பதல்லாதொரு உள்ளொரு போதும், தேனும் பாகும் திருமாகும் தின்பவர் உள்ளொரு போதும், தேனும் பாகும் திணிமாதும் தின்பதல்லாதொரு உள்ளொரு போதும் யாதமான், சாயாத கொம்பிரேன் இருந்தாலும் அது தலை நிமிர்ந்து பாயாதே மான்
நல்மேனி பொன் போன்ற நல்மேனி பூமி தன்னில் துலகிட கலைய கண்டதுண்டோ 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 உண்டோ 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 உண்டோ. வேடுவரது மானுடைய இடமே இல்லை. வள்ளி, நான் தேடி வந்தது மானல்ல, உன்னைத்தான், என்ன ஏறுது உனக்காகத்தான். குங்குமப்பூவே குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே தங்கமை உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. போக்கிரி ராஜா புதும தாஜா போக்கிரி ராஜா புதும தாஜா விளக்கிட்டே ஜம்பமா வந்து வம்புகள் செய்யாதே. சித்திரப்பட்டும் சிலையப்பட்டும் தளதளக்கையிலே சித்திரப்பட்டும் சிலையப்பட்டும் தளதளக்கையிலே நீ பித்து பிடிச்சு பேசுவதெல்லாம் எனக்கு புரியலே. நீ பித்து பிடிச்சு பேசுவதெல்லாம் எனக்கு புரியலே. குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 புறாவே. அண்ணே சீக்கிரம் வாங்கடே, வர்றதுக்குள்ள சாமியை கும்பிட்டுருவோம். சரி சரி, நீ பூசுற மைக்கு 7 மணி நேரம். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மத்தளம் மேலும் முரசொலிக்க பரிசங்கம் நின்றாங்கி ஒளி இசைக்க. மத்தளம் மேலும் முரசொலிக்க பரிசங்கம் நின்றாங்கி ஒளி இசைக்க. கைத்தளம் நான் பட்ட கனவு கண்டே கனவு கண்டே. கைத்தலம் நான் பெற்ற கனவு கண்டே கனவுகளவாக உறவு தந்தாய். மனம் படைத்தேன் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு. உன்னை வளர்ப்பதற்கு. வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாரும் முன்னாடி வாங்க. வள்ளி, வள்ளி வேலனாக வந்ததும் நானே, வேடுவனாக வந்ததும் நானே. உமக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேள். முருகா, தாரத்தில் 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தெய்வயானை என்ற இந்த உலக மக்கள் எல்லாம் அழைக்கணும். அப்படி ஒரு வரத்தை தாங்கள் எனக்கு தந்திரல வேணும் முருகா. அப்படியே ஆகட்டும். வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவாய் என்ற வரத்தை எமக்கு அளிக்கிறேன். அதே போல இந்த ஊர் மக்களும் எப்போதும் சஷ்டி விரதம் இருந்து என்னை வழிபட்டு வந்தால் அவர்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். என்றாலும் கூட என் தாய் அன்னை மீனாட்சி பச்சை நிற மேனி உடையவள். அதுபோல உமக்கும் உடல் பச்சை நிறமாக மாறும் என்ற வரத்தையும் சேர்த்து தருகிறேன். நாடு செழிக்கவனும் நல்ல மழை பெய்யவனும் ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கமே ஊரரெல்லாம் வாழ வேணும். பட்டி பெருக வேணும் பால் பான பொங்க வேணும் ஊத்து பெருக வேணும் ஞான தங்கமே ஊரரெல்லாம் வாழ வேணும். பகவான ரூபமுடைய பாதார விந்தமுடைய ஸ்ரீராம ரூபமுடைய நித்திய சுபமங்கலம் தியாகராஜாதி ராஜமுடைய ஸ்ரீராம ரூபமுடைய நித்திய சுபமங்கலம் ஜெய மங்கலம் கிட்டி சமுரசாமி நாம வாழ்க வாழ்கவே. ஹலோ ஹலோ, இதுவரையிலும் எங்களை நாடகத்தை கண்டுகளித்தே
அனைத்து நாடக ரசிகர்கள பெருமக்களுக்கும் அதுக்கு நியாக சுற்றுவட்டார இந்த வருகை தந்துள்ள ஏனைய சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் இந்நாடகத்துக்கு இப்படித்தான் ஒளி அமைக்க வேண்டும் என்று தெளிவாக ஒளி அமைத்த சென்றனும் தமக்கென்று ஒரு வெட்டுமனசு கொட்டுறக்கூடிய மிளகுனூர் மாணவர்கள் எடுத்து எனது பார்த்து முறையாக கூறி அன்பா பொம்மையே லாவண்யா ஆடியோ செவல்கால் பணிபுரிந்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் நாடகத்தை அமைத்த பாசத்து முறையாக கூறி அன்பப்பா மைய புதுக்குளம் மாணவர்கள் எடுத்து அன்பப்பா அழகுராஜ் அவர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள் அவனை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியாமல் விடைபெறுகிறோம். முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நாடகம் முடிஞ்சு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போகணும். தூக்க ஒளிச்சலை மாற்றி வேறு யாரும் வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. கவனமாக போகணும். நீ தான் பப்புன்னான்னு கேட்குறியாத்தா? அடையாளம் தெரியலையா? சரி தாச்சு, நல்லது, ரொம்ப நல்லது, சிறப்பு. ஆமாம், எங்கள் நல்லூரா? எங்கள் வாத்தியார் நல்லூர் தானே? அப்போ அதை பூரா அதுதானே சொன்னேன் நான். சரிங்கத்தா. அதே மாதிரி பிள்ளைய அவங்க பிள்ளையை தூக்கிட்டு போகணும். மாற்றி தூக்க வச்சுல வேறு பிள்ளை தூக்கிட்டு போயிடக்கூடாது. கவனமாக போகணும். வர்றேன், எல்லாத்துக்கும் வர்றேன். நன்றி கலந்த வணக்கம். நன்றி. மறந்து விடாதீர்கள். மறந்து